வணக்கம் வியூஸ், நம்பியூர் ட்ரீம்லேண்ட் சார்பாக உங்களை எங்களது சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு புதுசா விற்பனைக்கு வந்திருக்கிற பூமி எதுன்னு பார்த்தோம்னா, புளியம்பட்டியிலிருந்து 7வது கிலோமீட்டர் தூரத்துல, சேவூர்லேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. நம்பியூர்லேருந்து சரியா 13 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது. இந்த பூமியினோட அளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா சரியா 9 ஏக்கருங்க. இதுல 7 ஏக்கர் தோப்பு அமைஞ்சிருக்குது. அதுல 440 தென்னை மரம் நல்ல காப்பு நிலையில 12 வருஷ வயதுள்ள மரம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்தது என்னன்னு கேட்டாங்கன்னா, இதுல 1 ஏக்கர் அளவு புகையில பயிரிட்டு இருக்காங்க. அதுபோக 1 ஏக்கர் தேக்கு பயிரிட்டு இருக்காங்க. அது அறுவடை செய்யற காலம் இன்னும் 1 வருஷ காலத்துல அதை அறுவடை செய்யலாங்க. மேலும் இந்த தோட்டத்துக்குள்ள என்னென்ன வசதி இருக்குது நான் மேலும் போய் பார்ப்போம். இப்போ இந்த 9 ஏக்கருக்கு தண்ணீர் வசதி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த தோட்டத்தில் 3 போர் இருக்குதுங்க. ஆனால் இந்த 3 போர் யூஸ் பண்ணாத ஒரு போர் மட்டும்தான் 7.5 HP ஃப்ரீ சர்வீஸோட யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த தொட்டியினோட அளவு பார்த்தீங்கன்னா, அதாவது 60க்கு 60 நீள அகலத்தில் இந்த தொட்டி அமைச்சிருக்கிறாங்க. இந்த தொட்டியில் தண்ணி ஒரு போரோட தண்ணி நிரம்பின உடனே இதிலிருந்து மோட்டார் வச்சு எல்லாத்துக்குமே டோட்டலாக ட்ரிப் மூலியமாக தான் இது பண்ணுறாங்க. சொட்டு நீர் வசதியோடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதில் 7 ஏக்கர் பூமி அளவுள்ளதாங்க பூரா தென்னை மரம் 440 நாட்டு மரம் வச்சுருக்காங்க. இது 12 வயசு நல்ல காப்பு நிலையில் இருக்குது. அதுதான் நம்ம பின்னாடி பார்க்குறோம். இப்போ இந்த தோட்டத்துக்குள்ளேயே சிறு குறு தொழில் செய்யறதுக்காக 70 HP கமர்ஷியல் சர்வீஸ் தனி டிரான்ஸ்பரோட வாங்கி வச்சிருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோழி பண்ணை, மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை இந்த மாதிரி சிறு குறு தொழில் செய்யறதுக்கு ஏற்றமான கரண்ட் மின்சார வசதி எல்லாமே வசதியோடு இருக்குதுங்க. இப்போ இந்த 9 ஏக்கர் தோட்டத்தை சுற்றியும் பார்த்தோம்னா, அதாவது பென்சிங் அமைச்சு நல்ல முறையில் கேட்டு வச்சு நல்ல பாதுகாப்போடு இருக்குதுங்க இந்த பூமி.
இந்த தோட்டத்தில் வந்து அதாவது வந்து குடோன் வசதி என்னன்னு கேட்டாங்கன்னா தேங்காய் உரம் இந்த மாதிரி வந்து சொட்டு நீர் பைப்பு அந்த மாதிரி அதாவது வந்து நம்ம வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதாவது வந்து 11க்கு அதாவது வந்து 60 அடி அளவு கொண்ட ஒரு பெரிய குடோன் கட்டி வைக்கிறாங்க. இப்போ இந்த தென்னந்தோப்பு ஒட்டியே பார்த்தோம்னா அதாவது வந்து ஒரு 20 மாமரம் வந்து நல்ல பெரிய காப்பு நிலையில் இருக்குதுங்க. அதைத்தான் நம்ம பின்னாடி பார்க்குறோம். இப்போ இங்கே பார்த்தோம்னா அதாவது வந்து 25 மாடு கட்டி பராமரிக்கிற அளவுக்கு வந்து மாட்டு கொட்டையை தனியாக அமைச்சிருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிறதாங்க இந்த 1 ஏக்கர் அளவுள்ள தேக்கு பயிரிட்டு இருக்கான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பூமிக்கான கிணறு. இப்போ இதை வந்து அவங்க பயன்படுத்துறதில்ல, அதனால தான் பார்த்தீங்கன்னா குப்பையோடு இருக்குது. அதாவது வந்து இந்த ஒரு போர்லேயே வந்து இந்த 9 ஏக்கருக்கான தண்ணீர் வசதி இருக்கிறதுனால இந்த கிணத்தை அவங்க பயன்படுத்துறதில்ல. இந்த தோப்பை ஒட்டுன மாதிரியே பக்கத்தில் பார்த்தோம்னா அதாவது வந்து பெரிய குட்டை ஒன்று இருக்குதுங்க. இதில் வந்து அத்திக்கடவு தண்ணீர் வசதியுமே இதுக்கு வந்து தண்ணீர் வசதி வந்துட்டு இருக்குது. அதனால் வந்து அதாவது வந்து இந்த தோப்புக்கு தண்ணீர் வந்து கம்மி ஆகுங்கிற கவலையே இல்லை. வருஷம் பூரா இந்த வந்து தண்ணி நிறைஞ்சிருக்கு. ஓகே வியர்ஸ், இந்த வந்து தோப்புக்குள்ள என்னென்ன இருக்குது வசதிகள் இருக்குதுன்னு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இது வந்து கட் ரோடு தார் ரோடு பேஸு, அதாவது வந்து என்ட்ரன்ஸில் அமைஞ்சிருக்குது. இந்த தோப்பினோட உரிமையாளர்கள் வந்து இந்த தோப்பின் விலை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டோம்னா 1 ஏக்கர் வந்து 65 லட்ச ரூபா கேட்குறாங்க. நாம் வந்து நம்ம கிரையம் உடன் கிரையம்னா அதுக்கு தகுந்தாற்போல் வந்து நாம் வந்து பேச்சுவார்த்தையில் குறையறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓகே எஸ், மேலும் இந்த தோப்பை பற்றி தகவல்களுக்கு அதாவது வந்து ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.